அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்தை குறித்த சிந்தனை துளிகளை குறித்து நாம் இந்த வழியில் தியானிப்போம். முதலாவதாக, தேவன் மனிதனுக்கு முகமுகமாக தன்னை வெளிப்படுத்தி காட்டுவது பரிசுத்த வேதாகமமாக இருக்கிறது. அது எப்படி ஒரு மனிதன் கண்ணாடி முன்பாக நிற்கும்போது தன் உருவத்தை அவன் அறிகிறானோ, அதுபோல பரிசுத்த வேதாகமத்தினுடைய சத்தியத்தை ஒரு மனிதன் வாசித்து அதை தியானிக்கும் போது அதில் இருக்கிற எல்லா கருத்துக்களையும் அவன் வாழ்க்கையில சொந்தமாக்கி கொள்ளும்போது தேவன் இன்னார் என்பதை, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவனால் அறிந்து கொள்ள முடியும். நாம் இதுவரைக்கும் தேவனை கண்டது கிடையாது. தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டது கிடையாது. அவர் என்ன உருவம், எப்படிப்பட்டவர் என்பதை தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு தெள்ளம் தெளிவாக தேவனுடைய உணர்வுகளை குறித்து கூட நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய தன்மையை குறித்தும் அவர் எப்படிப்பட்டவர், எந்த ரூபத்துடையவர் என்பதை கூட நாம் அறிந்து கொள்ள முடியும். இவைகளெல்லாம் நம்முடைய உணர்வுகளாலே அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த வேதாகமம் நம்மை தேவனை முகமுகமாக எடுத்து காட்டுகின்ற ஒரு கண்ணாடியாக காணப்படுகிறது. ஆகவே பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக தேவனை நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக, சிருஷ்டியான மனிதருக்கு அருளிய வாழ்க்கை சட்டமே வேதாகமம். சிருஷ்டிகர் தேவனாகிய கர்த்தர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். சிருஷ்டிகளாகிய நாம் யாராக இருந்தாலும் சரி, நம் யாவருக்கும் தேவன் வாழ்க்கை என்ற சட்ட திட்டங்களை கொடுத்திருக்கின்றார். அதாவது நாம் இப்படிதான் நடக்க வேண்டும், இந்த வழிகளில் தான் நாம் செல்ல வேண்டும் என்ற ஒரு சத்தியங்களை, அதாவது நீதி நெறிகளை குறித்து நமக்கு தெளிவாக நமக்கு என்று சொல்லி தேவன் அவருடைய சித்தத்தினாலே கட்டளைகளை வைத்திருக்கின்றார். ஆகவே தேவ கட்டளையின்படியும் தேவ சித்தத்தின்படியும் அவருடைய ஆலோசனைப்படியும் அவருடைய சட்ட திட்டங்களின்படி இந்த பூமியில நாம் நடந்து அவரால் நாம் நடத்தப்பட்டு நாம் உண்மையுள்ள மனிதர்களாக, மனிதனாக வாழ்வதற்கான வழிமுறைகளை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து அவர் நமக்கு கொடுத்திருக்கிற சட்ட திட்டங்களை நாம் கண்டறிந்து நாம் தெளிவுள்ள ஒரு மனிதனாக வாழ்வதற்கு பரிசுத்த வேதாகமம் நமக்கு உதவியாக இருக்கிறது. அடுத்ததாக, நித்தியத்தை தரிசிக்க உதவும் உச்சி வாசலாக பரிசுத்த வேதாகமம் காணப்படுகிறது. நாம் யாவரும் இந்த பூமியில நிலையானவர்கள் அல்ல. எந்த நேரத்தில், எப்பொழுது, எந்த சமயத்தில் நாம் மறிக்கிறோம் என்று சொல்லி நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட நிலையில்லாத இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு இருள் போன்ற ஒரு தோற்றமுடைய இந்த வாழ்க்கையினுடைய நிலையில, அல்லது ஒரு கனா போல காண்கின்ற ஒரு காட்சிக்குரிய ஒரு வாழ்க்கையாக இருக்கின்ற இந்த நிலையற்ற ஒரு வாழ்க்கையில நாம் இதை வாழ்ந்து கடந்து போகும்போது, மரணத்தை சந்தித்து நாம் அடுத்தபடி எங்கு போகிறோம் என்று சொல்லி யோசிக்கும் போது நித்தியத்தை நாம் அடைவதற்காக செல்கின்றோம். அந்த நித்திய வாசலை நாம் கண்டு கொள்வதற்கு இந்த வேதாகமம் நமக்கு உதவி செய்கிறது. நித்தியத்துக்குரிய வாசல், உச்சி வாசலை நாம் கண்டடைவதற்கு பரிசுத்த வேதாகமம் நமக்கு உதவியாக இருக்கிறது. நிலையான வாழ்க்கை நமக்கு எப்படி கிடைக்கும், அந்த நித்தியத்துக்குள்ளே போய் வாழ்ந்து நாம் எப்படி நாம் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நாம் வாழ முடியும் என்ற வழியை பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெள்ளம் தெளிவாக காட்டுகிறதுனாலே இந்த வேதாகமம் இவ்விதமான அநேக வழிகளை காட்டி நம்மை உண்மையுள்ள தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ளும்படியான தெளிவை நமக்கு கொடுத்து நடத்துகிறது. ஆகவே இந்த பரிசுத்த வேதாகமத்தை நாம் விசுவாசிப்போம், இதை வாசிப்போம், இதன்படி நடப்போம். அப்படி நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில உண்மை உள்ள ஒரு ஜீவனத்தை செய்ய நமக்கு உதவியா இருக்கும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.